வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் இருக்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் இன்ட்ராடே பண்ணுவீங்க. நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம பேசியிருந்தோம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், ரிங் அப்படின்னா அது என்ன அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா அது நிறைய டைம் வந்து எடுக்கும். இந்த வீடியோவில் ஏன் இதை வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் வேணா மேலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேலே கொடுக்குறேன், ஓகேங்களா சார். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஸ்க்ரீன்லேயும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதை வந்து பாருங்கள். அதை பார்த்து ரிங்குன்னா என்னென்னு வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் நான் அந்த ரிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. சரிங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைமிங்ஸ் தான், ஓகேங்களா. இந்தியன் டைமிங்ஸ் இன்ட்ராடே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங்கில் தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுத்த டேட்டாஸு. இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ண இந்தியன் டைமிங்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்க, இப்போது இந்த ரிங் நம்பர் 1, ஓகேங்களா. அலுமினியம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:25 5:30 வரைக்கும் வந்து அந்த ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்படி இருக்கிறது வந்து அப்படியே பயங்கரமாக வந்து மூவ் ஆகும். அப்பாகவும் இருக்கலாம், இல்லை டவுனாகவும் இருக்கலாம், ஓகேங்களா. சரிங்க, அடுத்து ரிங் நம்பர் 2 6:35 6:40 வந்து அதாவது ரிங் வந்து நடக்குது, ஓகேங்களா. ப்ரைஸ் அட்ஜஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா. சரிங்களா, நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா 8:45 8:50. அதுக்கு அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9:25 9:30. சரிங்களா, அடுத்து டின்னா வந்து தெரியும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து, அதாவது வெள்ளியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டின்னுனா வெள்ளியம், ஓகேங்களா. சரிங்க, டின் மேக்ஸிமம் நம்ம இதுவெல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 5:20 5:25 ஈவினிங், ஓகேங்களா. இது வந்து ரிங் நம்பர் ஃபஸ்ட்டு ரிங்கில். அடுத்து செகண்ட் ரிங்கு 6:10 6:05 வரைக்கும், ஓகேங்களா. அடுத்து 8:50 8:55 வரைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9:30 9:35 வரைக்கும் வந்து நடக்கும், ஓகேங்களா. சரிங்க, அடுத்து காப்பர்னா செம்பு, உங்களுக்கே தெரியும், காப்பரில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து 5:30 5:35 வரைக்கும் வந்து இதில் வந்து அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அடுத்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 6:15 6:20, ஓகேங்களா. இது எல்லாமே ஈவினிங், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஈவினிங், ஓகேங்களா. நமக்கு ஈவினிங் இந்தியாவில். அதாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:55 9 மணிக்கு வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 9:20 9:25 வரைக்கும் நடக்கும். அடுத்து 4வது வந்து லெட்னா இஎம், உங்களுக்கே தெரியும், சரிங்களா. இதில் வந்து 5:35 5:40 வரைக்கும் தான், 5 நிமிஷம் தான் வந்து அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6:25 6:35 வரைக்கும் வந்து நடக்கும். இதில் மட்டும் வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகுது, ஓகேங்களா. சரிங்க, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:30 8:35 வரைக்கும் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9:10 9:15 வரைக்கும் வந்து நடக்கும், ஓகேங்களா. அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்னா வந்து துத்தநாகம், உங்களுக்கே தெரியும். இந்த ஜிங்கில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து 5:40 5:45 ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும். அடுத்து 6:20 6:25 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும். அடுத்து 8:35 8:40 வரைக்கும் இரவு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இரவு, அப்போ ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும். அடுத்து 9:15 9:20 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து நடக்கும். அடுத்து நிக்கல், ஓகேங்களா. நிக்கல் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் கோட்டிங், ஓகேங்களா. நம்ம சொல்லணும் அந்த பைக் ஹேண்டில் பாரில் நிக்கல்ஸ் கோட்டிங்கில் வந்து பலன்னு இருக்குது இல்லைங்களா, அதுதான். சரிங்களா, இப்போது அது வந்து பாருங்கள் ஈவினிங் 5:45 5:50 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும். அடுத்து 6:30 6:35 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும். 8:55 9 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும். 9:35 9:40 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து நடக்குது, சரிங்களா. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று.
சரிங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படி தள்ளி நிற்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது வந்து எடுத்துங்க, ஏன்னா நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா? சரிங்க. இப்போது நம்ம இதை பற்றி வந்து பேசணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி ப்ரைஸ் மூவ்மெண்ட்லாம் வந்து கமாடிட்டியில் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கமாடிட்டி ட்ரேட் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கமாடிட்டி வந்து ரொம்ப ரிஸ்க்கானது, ஹை வொலாட்டிலிட்டி, ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் ட்ரிகர் ஆகுது? எல்லாருக்கும் வந்து என் ஸ்டாக்கை மட்டும், என் ஸ்டாப் லாஸ் மட்டும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கே இருக்கும். பட் அதை நல்லா அனலைஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்காது. ஓகேங்களா? அப்போது கிட்டத்தட்ட இதில் இவ்வளவு டைமிங்ஸ் இருக்குது. இவ்வளவு டைமிங்ஸில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த டைமில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கவும் கூடாது. ஓகேங்களா? அப்படி ட்ரேட் எடுத்திருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வெளியே வரணும். இல்லைன்னா அந்த இது முடிச்சுட்டு பிறகு ட்ரேட் எடுக்கணும். யாருக்கு? இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்க தான். ஏன்னா இன்ட்ராடே ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்ட்ராடேயில் கமாடிட்டியில் மெட்டல்ஸில் இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இந்த டைமிங்ஸில் தெரிஞ்சு வச்சுன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நீங்கள் நல்லா மார்க்கெட் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த டைமிங்ஸை நோட் பண்ணி பாருங்கள். பட் அந்த டைமிங்கில் இங்கே இருக்க டைமிங்கோடு வந்து அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடக்கலை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த ப்ரைஸை வந்து நார்மலாகவே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எந்த சேஞ்சஸும் நடக்கலை. அப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஒன்று மேலே அதிகமாக போகும், இல்லை கீழே அதிகமாக போகும் கேண்டில். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கேண்டிலை ஏற்றி விட்டுறாங்க, இறக்கி விட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த டிமாண்ட் அண்டு சப்ளைக்கு ஏற்ற மாதிரி. சரி, அந்த ரிங் அப்படின்னா என்னென்னு இன்னொரு தடவை வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரிங்க. ரிங் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அனலிஸ்ட் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, எல்லாமேல வந்து அந்த ட்ரேடிங் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு பெரிய இதுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லா டேட்டாஸும் வந்து எடுப்பாங்க. என்ன இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது, சப்ளை எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது, நேற்று டேட்டா எப்படி இருக்குது, போன வீக் டேட்டா எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸை வந்து எடுத்து அவங்க வந்து அதே மாதிரி வந்து அந்த வேர்ஹவுஸ்னுடைய ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கலாக எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது, அந்த இதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் தான் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். அந்த சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்த ரிங்குன்னா ஒரு வட்டமான ஒரு வளையத்துக்குள்ளே வந்து எல்லாமே வந்து அந்த அனலிஸ்ட்டில் வந்து ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் வந்து கமாடிட்டியில் வந்து ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த டைமிங்ஸில் நான் ஃபாலோ இதுக்கு நான் பண்ணதே இல்லை அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நியூஸஸை கொடுத்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கன்னா யாரும் வந்து கமெண்ட் டைப் பண்ண மாட்டேன்றீங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா கமெண்ட் டைப் பண்ணோன்னா வந்து அது கஷ்டம், அது போகணும், அது டைப் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பிஸியான ஷெடியூலில் இருப்பீங்க. சரி, உங்களையும் வந்து அதை வந்து கம்பல் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிடுங்க போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ டேட்டாஸை வந்து எடுத்து நம்ம போட்டதுக்கு வந்து ஒரு லைக் ஆச்சு கிடைச்சது அப்படின்றது. சரிங்களா? எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது, ஏன் இதை வந்து எக்ஸல்லே பண்ணலாமே, வேர்ட்லேயே பண்ணலாமே, பிபிடிலேயே பண்ணலாமே, எல்லாமே வந்து கேட்குறீங்க. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து ஒரு கான்வர்சேஷனே வந்து நடந்ததுன்னு சொல்லலாம். பட் கமெண்ட்டில் வந்து எல்லாமே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சிஸ்டத்தில் அதாவது நீங்கள் ஓனாக எழுதி இது பண்ணுறது தான் எங்களுக்கு நல்லா புரியுது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எங்களுக்கும் நல்லா புரியுதுன்றது வந்து நிறைய பேர் சொன்னீங்க. அதனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். மீதி பேர் அதுலேயே வந்து மீதி பேர்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் முன்னாடி வந்து பேசினா அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஆக்டிவாக வந்து இல்லை கேட்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி வீடியோ முன்னாடி வந்து பேசி அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நல்லா இருக்குது, எங்களுக்கும் புரியுதுன்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக இவ்வளோ டைம்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகேங்களா? எல்லாம் ஈஸியாக வந்து நம்ம எக்ஸலில் டைப் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பிகினரும் வந்து இதை பார்க்கணும், இதை பார்த்து ட்ரேட் பண்ணணும், கமாடிட்டினா என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்க நண்பர்களே, கமாடிட்டியை பற்றி ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் போதுமானதாக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. சரி, அதை லைக் பண்ணுங்கள் போதும். சரி, ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா? நல்லா வந்து சக்ஸஸாக ட்ரேட் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.